ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு புதிய நாளை நம்முடைய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நம் அனைவரோடும் தேவன் பேசும்படியாக ஒரு சிறிய ஜெபத்தோடு வசனத்தை தியானிப்போமா? வாங்க. பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு முறை எங்க எல்லாரோடு பேசுங்க, எங்கள் இருதய தேவைகளை சந்தியுங்க, இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுங்க என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணுமோ ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாதான்ல. நம் இஷ்டம் போல வாழ்ந்தா, நாம நினைக்கிறபடி வாழ்ந்தா நம்ம எதையும் சாதிக்க முடியாதுல்ல. தேவன் விரும்புகிறபடி நம்ம வாழ வேண்டும். அவருக்கு நம் பேரிலே அவர் கொண்டிருக்கிற எண்ணங்களுக்கு ஏற்றபடியாக நம்ம வாழணும். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கணும்னா நம்ம அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளணும். அவருடைய வசனத்தை நாம பின்பற்றும் பொழுது, தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் போது, உணரும் போது நம்முடைய வாழ்க்கை முறையே மாறிவிடுங்க. இன்றைக்கு ஒவ்வொருவரும் சோர்ந்து போயிருக்கிறாங்க, சலித்து போயிருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் என்னை யாராவது தேற்றுவாங்களா, என்னை ஆறுதலை உண்டாக்குவாங்களா, என் மனதுக்கு நிம்மதியை கொடுக்கிற வார்த்தைகளை சொல்லுவாங்களா என்று ஆவலோடு இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு அவங்க என்னை யாரும் தேற்றவில்லையே, என்னை யாரும் ஆறுதல் செய்யலையே, என்னை யாரும் பலப்படுத்துறதில்லையே நினைக்கிறாங்களே தவிர, அப்ப நான் மற்றவங்களை பலப்படுத்த வேண்டுமே என்கிற யோசனை, அந்த ஆசை வரதில்லை. நானும் என்னை யாராவது தேற்றுவாங்களான்னு நீங்களும் உங்களை யாராவது தேற்றுவாங்க நினைச்சா எங்க இருந்து வருங்க? ஆகவே நான் தேற்றப்படணும் என்பதை விட நான் தேற்றுகிறவனா இருக்க வேண்டும் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னத நிலைக்கு வளரும் போது உண்டாகிற யோசனை. நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை விட நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளருகிறீங்க என்பதற்கு அடையாளம். எனக்கு எல்லாரும் கொடுக்க வேண்டும் என்பதை விட நான் என்ன கொடுக்க முடியும் என்கிற யோசனை உங்களுக்கு இருக்குன்னா, நான் நேசிக்கப்பட வேண்டும் என்று அல்ல, நான் மற்றவங்களுக்கு அன்பை காண்பிக்க வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இருந்தா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க. சின்ன பிள்ளைங்க எப்பவுமே பெற்றுக்கொள்ள விரும்புவாங்க, அது வேணும் இது வேணும் என்று. நம்ம பெரியவங்களாகும்போது கொடுப்போம்ல, நம்ம பிள்ளைகளுக்கு, வீட்டாருக்கு என்ன வேண்டுமோ கொடுக்க ஆலோசனை செய்வோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவன் கிறிஸ்துவுக்குள் கனி கொடுக்கும் போது, வளரும் போது, தான் எப்படி மற்றவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற யோசனையில இருப்பான். அப்படி இருக்க வேண்டும் என்றால் எப்படி? இப்படி பாருங்க, ஏசாயாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். இளைத்து போனவனை வார்த்தைகளால், வார்த்தையே போதுங்க, ஒன் வேர்ட் இட் கேன் என்கரேஜ் எ பர்சன். ஒரு தைரியத்தை கொடுக்கிற வார்த்தை. அந்த தோலை தட்டி கொடுக்கறதுலே பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் வரும்னு சொல்லி. தோலை தட்டி உற்சாகப்படுத்துகிறவர்களை விட சோர்வாக்குகிறவங்க இன்றைக்கு அநேகம் இருக்கிறாங்க. நெகட்டிவ் என்பது எங்க பார்த்தாலும் அதிகமாயிடுச்சுங்க. ஆனா இந்த பக்தன் சொல்லுகிறாரு, இலைப்படைந்தவனை வார்த்தைகளாலே தேற்றுகிற ஞானம் எனக்கு உண்டாகும்படிக்கு. இளைத்தவனை வார்த்தைகளால தேற்ற வேண்டும் என்றால் என்ன வேண்டுமாம்? ஞானம் வேண்டும். தேவ ஞானம் வேண்டும். தேவ ஞானம் எவ்வளவு புனிதமானதோ, எவ்வளவு தூய்மையானதோ, எவ்வளவு நன்மைக்கேதுவானதோ நம்ம பைபிள்ல வாசிக்கிறோங்க. மனுஷனின் ஞானம் யுக்திகள், தந்திரங்கள், நடிப்பு, மாயமாலம். ஏதோ பேருக்கு சில வார்த்தைகளால தேற்று நினைச்சா அது அப்படியே போயிடுங்க. அந்த வார்த்தை அந்த இன்னொருவரின் இருதயத்தை ஆறுதல் செய்கிறதாக இருக்கணும். அப்படி இருக்க வேண்டும் என்றால், கல்விமானின் நாவை கர்த்தர் எனக்கு தந்தருளினார். என் வாயிலிருந்து ஆறுதலோடு கூடிய வார்த்தைகள், ஞானத்தோடு கூடிய வார்த்தைகள், இளைத்தவர்களை தேற்றுகிற வார்த்தைகள் நான் பேச வேண்டும் என்றால்
உங்களுக்கு தெரியுமாங்க, நம்ம பேச வேண்டும் என்றால் கேட்கணும். நாம கேட்டால் பேசுவோம். பாருங்க, சாதாரணமா டெஃப் அண்ட் டம் ஸ்கூல்ஸ் என்பாங்க. அவங்களுக்கு சில முறை அவங்க வாயில நாவல குறை இல்லாம இருக்கலாம். அவங்க குரல் வளத்திலே டெஃப் அண்ட் டம்மா இருக்கிற அநேக விஷயத்துல நம்ம இதை பார்க்க முடியும். ஆனா அவங்க கேட்க முடியாததுனால பேச முடியாது. இட் கோஸ் டுகெதர். நம்ம கேட்கும் போது பேச முடியும். இந்த காலத்தில் வெளிநாட்டுல இருக்கிற நம்முடைய நேயர்கள் சிலர், எங்க பிள்ளைகளுக்கு 3 years தாண்டி விட்டது, 4 years வந்துருச்சு, இன்னும் சரியா பேச முடியவில்லை. ஏனென்றால் அந்த பிள்ளை கேட்கிறதில்லை. நம்முடைய வீட்டுல பிள்ளைங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து பேசிக்கொண்டிருப்போம். முதியவர்களான தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கொண்டிருப்பாங்க. ஆகவே சீக்கிரம் வார்த்தைகள் வரும். அதுபோல சர்ச்சுக்கு போனா சர்ச் பிள்ளைகளோட சண்டே கிளாஸ்ல நல்லா விளையாடுவாங்க, பேசிக்கொள்ளுவாங்க, சண்டை போட்டுப்பாங்க. என்னங்க? ஆனா இந்த சின்ன வயதிலே 2-3 வயதப்போவே அங்கெங்கேயோ என்னது கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ்ல போடுவதோ அல்லது நர்சிங் சென்டர்ஸ்ல விட்டு விடுவதோ, பேரண்ட்ஸ் இருவரும் ஒர்க் பண்ணுகிறதுனால அங்க யாரும் பேச மாட்டாங்க. பேசினாலும் அவங்க மொழி வேற இருக்கும்ல. பெற்றோருக்கு பிள்ளைகளிடத்துல பேச நேரம் இல்லை. ஆகவே என்ன ஆகுது? பேச்சு வரதில்ல. எந்த மொழியும் சரியா வரல. பாதி தமிழ், பாதி இங்கிலீஷ், பாதி லோக்கல் லாங்குவேஜ் பேசும்போது அந்த பிள்ளைங்களுக்கு தாமதமாகுது. காரணம், கேட்கிறதில்லை. தேவனுடைய வசனத்தை கேட்கிறவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவான். எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை நாம கேட்போமோ அவ்வளவாய் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கும், ஆறுதலோடு கூடியதாக இருக்கும், அன்பு நிறைந்ததாக இருக்கும். அது தேவனுடைய வார்த்தைகளை போல இருக்கும். ஆகவே பக்தன் சொல்லுகிறார், சீஷன் கேட்பது போல நான் கேட்பதற்கு அவர் ஒவ்வொரு காலையும் எனக்கு கேட்கும் புத்தியை கொடுக்கிறார். ஒவ்வொரு காலையும் 7 மணிக்கு உங்களுக்கு அனுதின தியானம் கொண்டு வருகிறோம். எத்தனை பேர் கேட்கிறீங்க? தாமதமா அப்புறமா சாயந்தரமா கேட்கிறீங்கன்ற விஷயங்களை பக்கத்துல வைங்க. கரெக்டா காலையிலேயே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டால் அந்த நாள் முழுவதும் உங்க வார்த்தைகள் கருத்தாக இருக்கும். அந்த வார்த்தைகளில் தேவனுடைய வார்த்தையின் சத்தியம் இருக்கும். தேவ ஞானத்தோடு நீங்க நிரப்பப்படுவீங்க. ஒவ்வொரு நாள் காலையும் கேட்கும்படியாக எனக்கு கேட்கிற புத்தியை அவர் பிறப்பிக்கிறார். கேட்போங்க. நம்ம சிலர் ரொம்ப நல்லா சொன்னார்னு சொல்லுவோம். என்ன சொன்னார்னா சொல்ல முடியாது. அப்படின்னா கேட்டாங்களா? ஆஹா, ஏதோ அங்க மூட பக்தியோடு உட்கார்ந்து அந்த ஜபம் என்னும்போது கண்களை மூடிக்கொண்டு ஆமென் என்றால் போதாதுங்க. எதை கேட்டோமோ அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன கேட்டோமோ அதை பின்பற்றணும். என்ன கேட்டோமோ அதை தியானிக்கணும். அப்பொழுது அந்த அர்த்தம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும். இந்த பக்தன் சொல்கிறார், கேட்கிற புத்தியை கொடுக்கிறார் தேவன். கேட்கிற புத்தி இல்ல நமக்கு. கேட்க மாட்டோம், கேட்க விரும்ப மாட்டோம், பேசுவதற்கு மட்டும் விரும்புவோம். கடகடகடன்னு பேசுவோமே தவிர மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு அதை கேட்டு அதை பின்பற்றுவதற்கு, முக்கியமா தேவனுடைய வசனத்தையாவது கேட்டு அதன்படியாக வாழ்வதற்கு ஆசைப்பட மாட்டோம். அதுக்குதான் அவர்கள் இருதயத்தை கேட்க ஆயத்தப்படுத்தாததினாலே கேளாமல் போனார்கள். தேவனுடைய வார்த்தையின் மேல சந்தோஷம் இல்லாம போனாங்கன்னு எரேமியாவின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. ஆகவே கேட்கிற புத்தி எனக்கு கொடுங்க ஆண்டவரே, என் மனதை ஒருமுகப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று ஒவ்வொரு காலையும் நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டால் சீஷனுக்கு உரியதான நாவு நீங்க கொண்டிருப்பீங்க. சீஷன் எப்போதும் கூட கேட்பதற்கு ஆவலோடு இருக்கிறவன், கேட்டதை பின்பற்றுவதற்கு அதன்படியாக வாழ்வதற்கு வாஞ்சிக்கிறவன் சீஷன். குருவை போல சீஷன். நம்முடைய பரம குருவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், அவருடைய போதனைகளால நிறைந்த பரிசுத்த வேதத்தை எவ்வளவாய் வாசிக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக, ஆறுதலாக இருக்கும். கேட்க தேவன் நமக்கு கேட்கிற புத்தியை கொடுக்கும்போது இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க. 5ஆம் வசனத்தில், ஏசாயாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 5வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் அவரை எதிர்க்கவும் இல்லை, கேட்காமல் நான் பின்வாங்கவும் இல்லை. அப்படின்னா கேட்கும்படி செய்த போதும் நாம நான் கேட்க மாட்டேன்,
எவ்வளவு அருமையாக நாதஸ்வரத்தை வாசித்தாலும் நான் கேட்க மாட்டேன் என்கிற செவிட்டு விரியனை போல என்று கூட வேதத்துல சொல்லியிருக்கு. நாதஸ்வரத்தை கேட்டவுடனே குத்திலே எங்கேயோ உள்ள இருக்கிற பாம்பு சீக்கிரமா வெளியே வந்துருங்க. ஆனா அது 1-2 முறை வேட்டைக்காரனின் கையில விழுந்து தப்பிடுச்சுன்னு வைங்க, 3ஆம் முறை ஓஹோ என்ன கூப்பிடுகிறாங்க, எதற்குனா என்னை பிடிச்சு விடுவாங்க என்று தெரிந்து கொண்டு நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுமா. பாம்பின் காது வெளியே தெரியாதுங்க, ரொம்ப சின்னதா உள்ள இருக்கும். ஆனா ரொம்ப ஷார்ப் அது. ஆனா அந்த பாம்பு ஒரு முறை நான் கேட்க மாட்டேன் என்றால் அதை நீ கேட்காதுங்க. அதே மாதிரி இன்றைக்கு அநேகர் எனக்கு அவசியம் இல்லை நீங்க சொல்றது, கேட்பது போலவே இருப்பாங்க, கேட்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. தேவ வசனத்தை கேட்கும் போதுங்க நம்ம நேரத்தை ஓட்ட கேட்பது போல, மூட நம்பிக்கையோடு கேட்பது போல கேட்டா பிரயோஜனம் இல்லை. அவளோடு கேட்கணும், கவனமா கேட்கணும், மனசு வைத்து கேட்கணும், கேட்டதை இதயத்திலே பத்திரப்படுத்திக்கணும். அப்ப நீங்க வாழ்க்கையில பாக்கியவான்களா இருப்பீங்க. இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான். வசனத்தை கேட்பது என்பது ஒரு நாள் 1 மணி நேரம், கொஞ்ச நேரம், கொஞ்ச நிமிஷங்கள். ஆனா நாள் முழுவதும் அதை தியானித்தால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. உன்னை அநேகர் உன்னை தெரிந்து கொள்ளுவாங்க, உன் வார்த்தைகளை கேட்க விரும்புவாங்க. உன் வார்த்தைகள்ல கருத்து இருக்கு, அன்பு இருக்கு, ஆறுதல் இருக்கு, விடுதலை இருக்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இருக்கிறதுனால மனுஷங்கெல்லாம் பிரச்சனையில இருக்கிறாங்க, மனுஷங்கெல்லாம் போராட்டங்களோடு இருக்கிறாங்க, தேற்றுவதற்கு ஆள் இல்லாம திண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. நான் கூட மற்றவங்களால தேற்றப்பட வேண்டும் என்கிற ஆசையோடு இருந்தா இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம் பாடுகள் பக்கத்துல வைத்து நம்மை விட மோசமான நிலையில இருக்கிறவங்கள நம்ம தேற்ற வேண்டுங்க. நம்ம வாலிப பிள்ளைங்க இன்றைக்கு பார்க்க பிரம்மாண்டமா இருக்கிறது போல இருப்பாங்க, முரடர்களா காணப்படுவாங்க, வார்த்தையை கேட்காதபடி இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, அவங்க மனசுல எத்தனையோ குழப்பங்கள் இருக்கு, அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு. அவங்களுக்கு புரியக்கூடிய விதத்துல, அவங்களுக்கு தேவையான விதத்துல அவங்களோட அன்பாக அவங்களோட நாம பேசினால், தேவனுடைய வார்த்தைகளை பேசினா ஒரு நபரை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். இன்றையிலிருந்து நானே சோர்ந்து விட்டேன், நானே வெறுத்து போயிருக்கிறேன், என்னை யாரும் தேற்றுகிறது இல்ல, நான் என்ன செய்ய முடியும்னு நினைக்காம இளைத்தவர்களை தேற்றும்படிக்கு தேவனுடைய ஞானத்திற்காக வேண்டுவது. தேவன் ஞானம் கொடுக்கும் போது, இளைத்தவர்களை தேற்றுகிற ஞானத்தை கொடுக்கும் போது, உனக்கு தெரியாமலேயே உன் வாயிலிருந்து வருகிற ஆறுதலோடு கூடிய வார்த்தைகள் உன்னையே ஆதரிக்கும். நீயும் சோர்ந்து போயிருக்கல்ல, உனக்கும் அந்த குறைவு இருக்குல்ல, நீ மற்றவங்களுக்கு சொல்லும் போதே நீயும் ஆசீர்வதிக்கப்படுவ. அது தேவனுடைய வார்த்தையில இருக்கிற பெரிய விஷயம். அவர் வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். சொல்லுகிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் அது வேலை செய்கிறதா இருக்கு. நிச்சயமா தேவனுடைய அன்பை உணர்ந்தவங்க, தேவனுடைய ஆறுதலை பெற்றவங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒரு முறை எங்களை பாருங்கப்பா. ஆமாண்டவரே, சலித்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், நொந்து போயிருக்கிறோம், என்னை தேற்றுகிறவங்க இல்லையே என்று ஏங்குகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் என்னை ஆதரிக்கும் என்று நீர் தேற்றரவாளனாய் ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்று நாங்க மறக்காம உம்முடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாக ஒவ்வொரு காலையிலும் கேட்கிற புத்தியை கொடுங்கப்பா. கேட்ட வசனத்தை தியானிப்பதற்கு உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுங்க. வசனத்தின் கருத்தில் இருக்கிற பெரிய சத்தியங்களை, மர்மங்களை இருதயத்தில் பொருத்தி கொண்டு என்றைக்கும் இருக்கிற தேவனின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு, இளைத்து போனவர்களை, நொந்து போனவர்களை, உலகத்தின் டிப்ரெஷனிலே அப்பா மூழ்கி போனவர்களை தேற்றும்படியாக பரிசுத்த ஆவியின் பேலனை உம்முடைய நாமத்தை அறிந்த எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலும் நம் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் அருளப்படுவதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்கிற நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக ஜெயத்தை கொடுப்பாரு. நீங்க தமிழ்நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் அல்லது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பிரேயர் ரெக்வெஸ்ட் மற்றும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் கூட தெரியப்படுத்துங்க. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? உங்களில் அநேகர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுடைய ஒவ்வொரு போஸ்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வர உதவியா இருக்கும். ஒவ்வொரு முறை நீங்க நிகழ்ச்சியை பார்த்ததும் லைக் பட்டனை அழுத்தலாம்ல, அழுத்துங்க. அது மட்டுமல்ல, உங்களைப் போல என்னை போல சோர்ந்து போனவங்க, ஆறுதல் வேண்டியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல. அந்தந்த தேவ செய்தி அந்தந்த நபர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குமோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க. அது மட்டுமல்ல, நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க என்பதற்கு உங்க பெயரையும் ஊரையும் கூட நீங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களை எவ்வளவாகவோ கர்த்தருக்குள் நேசிக்கிறோம், உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நீங்க தேவராஜ்ய வாரிசுகளாகும்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு அனுதினமும் தேவனுடைய வசனத்தை சோசியல் மீடியா மூலமாகவும் டிவி மூலமாகவும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல?